Hello friends, welcome to Pebbles. நாளைக்கு நவராத்திரி ஸ்பெஷலுக்கு வந்து காராமணி சுண்டல் செய்ய போறேன். காராமணி வந்து நம்ம 8 hours வந்து சோக் பண்ணி வச்சிரணும். அதுக்கு அப்புறம் நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் தாளிச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 8 hours நான் ஊற வச்சிருக்கேன். வெள்ளை காராமணி எடுத்துக்கிறோம். இது வந்து நைவேத்தியமா படைக்கிறதுக்காக வெள்ளை கலர் எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வெச்சுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டேன். இது மினிமம் வந்து ஒரு 2-3 டைமாவது வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் இது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும், ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்கிறப்பவும் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். நம்ம ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் நான் அதாவது நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காராமணி வேக வச்சுட்டோம். நான் வந்து இது 2 விசில்லையே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா 5 விசில் விட்டேன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஸ்லோவாக வச்சிங்கன்னா 2 விசில் போதும், இல்லைனா 3 விசில் மேக்ஸிமம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்தாலே போதும். இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். காராமணி வேக வைக்கிறது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேக வைக்கணும். ரொம்ப நேரம் விட்டோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வடிச்சுக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டோம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காராமணி சுண்டல். இது இல்லாமல் சுண்டல் வெரைட்டிஸ் வந்து நான் நிறையா பண்ணியிருக்கிறேன். கோபி சுதா ரெசிபீஸில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நிறையா வெரைட்டிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டோம். பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டுமே நம்ம எண்ணெயில் போட்டால் அந்த காரம் ஃபுல்லாக இறங்கிடும். அதனால் இந்த மாதிரி தாளிச்சுக்கணும். இது நெய்வேத்தியம் பண்ணலன்னா நீங்கள் தேங்காயும் நெய்வேத்தியம் பண்ணுறதா இருக்கிறதுனால நம்ம வெங்காயம் போடாமல் செய்கிறோம். ஆனால் காராமணிக்கு வந்து பூண்டு வந்து நிறையா போட்டு செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பெருங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். ஒன்று பூண்டு இல்லைனா பெருங்காயம், 2ல் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சுது. அதாவது வெங்காயம் இல்லாமல் நம்ம செஞ்சிட்டோம். தேங்காய் வந்து நம்ம ரொம்ப நேரம் வைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டோன்னா கெடாமல் இருக்கிறதுக்காக நான் எண்ணெயிலே வதக்கிட்டேன். இப்போ நம்ம காராமணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையில்லை. 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அந்த காரம்லாம் வந்து காராமணியில் வந்து நல்லா இறங்கிடும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இடையில் நம்ம ஒரு டைம் கிளறிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னுமே தண்ணி இருக்குது, அதனால் இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில். நவராத்திரி ஸ்பெஷல் காராமணி சுண்டல் ரெடி. நான் காராமணி சுண்டல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? நல்ல தர்மத்தோடு குடும்பத்தினை நடத்தினால் போதும். அவன் வேறு எதையும் தேட வேண்டியதில்லை. அதுவே அவனுக்கு நிறைவான வாழ்க்கையாக அமையும்.